ஹே ஆல் பிரைஸ் அலால். இந்த நாளில் குட் ஃப்ரைடே என்று சொல்லி உலகமே பார்த்து வேதனையாக இருக்கிற ஒரு நாளாய் கருதப்படுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹாப்பி குட் ஃப்ரைடே. காரணம் என்னென்னா, குட் ஃப்ரைடே வந்து சிலுவைக்கு கொண்டு போன நாளை மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்குமாய் ஒரு விடுதலையின் நாளாய், ஒரு ரட்சணையின் நாளாய் இருக்கிறதை நீங்களும் நானும் உணர வேண்டும். இந்த நாளில் கூட சிலுவையில் இருக்கும் பொழுது 7 வார்த்தையை குறித்து அவர் பேச இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம ஒரு சின்ன எபிட்டோம் ஆஃப் கிளிம்ஸை பார்த்து நம்ம இந்த நாளை கர்த்தருக்கு மகிமை செலுத்துறவர்களாக காணப்படணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சபைக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord, dear people of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I thank Jesus for giving me this opportunity to stand before you and preach about the word of His suffering. I'm going to talk about the very first word on the cross spoken by Jesus. எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போனார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, the humility what Jesus carried through cross. அந்த சிலுவையின் இதில் கூட, மரணத்தின் நேரத்தில் கூட ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசின முதலாவது வார்த்தையை, ஃபாதர் forgive them for they not know what they do. யாருனாலும் சாக கிடக்கிற நிலைமையில் இவங்களை நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி யாருனாலும் சொல்ல முடியாதுங்க. யூதாஸ் கூட இருந்து காட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்ச பேருக்கு கூட அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஏசப்பா வந்து அவரோட பாதத்தை தொட்டு கழுவுறாரு. எல்லாருக்குமே அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும், எல்லாருக்குமே அந்த ஒரு மன்னிப்பு தன்மை இருக்கணும். நம்ம இன்னைக்கு உட்காந்து யோசித்து கொண்டு இருக்கலாம், நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேனே, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேனே, இன்னைக்கு ஏசப்பா என்னை ஏற்றுக்குவாரா? அந்த கில்ட்டி கான்ஷியஸில் யாரெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்களோ, திஸ் மெசேஜ் இஸ் ஃபார் யூ. அந்த கில்ட்டினஸ், அந்த ரிக்ரெஷன் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா, அது நம்ம ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருந்து நம்மளை கைட் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏன்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். கடவுள் வந்து நம்மளை விட்ட இடத்துல தான் நிற்கிறாரு. என் புள்ள இன்னைக்கு வந்துடாதா, என் புள்ள நாளைக்கு வந்துடாதான்னு கடவுள் நம்மளுக்காக ஏங்கிட்டு இருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம போய் பாவம் கன்ஃபெஸ் பண்ணி, ஏசப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு நம்ம சொல்லும் போது தன்னோட கைகளை விரித்து ஏசப்பா வந்து நம்மளை அணைத்து கொண்டு இருக்கிறாராம். ஸோ நோ மேட்டர் ஹவ் மெனி டைம் வி ஃபால் டவுன், டர்ன் பேக் டு ஜீசஸ். அவரை மாதிரி மன்னிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அவர் மன்னிக்கிறதுல வந்து அவ்வளோ அழகாக இருக்கிறாராம். நம்ம பண்ணாத தப்பு கூட, யாருனாலையும் மன்னிக்க முடியாத தப்பு கூட நம்ம பண்ணாலும் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் திருப்ப நம்மளை ஏற்றுக்கொள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம பாவத்தை ஒரு ஆழ்கடல்ல ஒரு வந்து தூக்கி எறிகிறாராம். நம்ம நெக்ஸ்ட் அவரோட சமூகத்துக்கு நம்ம போய் இருக்கும் போது கூட அவர் வந்து அந்த பாவத்தை மறிச்சு அவர் முதுகு பின்னாடி நம்மளோட பாவத்தை தூக்கி போட்டுடுறாராம். ஸோ whoever is suffering from the sin, நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க. அவர் இன்னைக்கும் நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன கருத்தான பாட்டை பாடி இந்த மெசேஜை நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். என் இயேசுவின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் இயேசுவின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என்னை மன்னித்து விட்டார், தன் மகனாய் என்னை ஏற்றுக்கொண்டார். God bless you, dear people of God. Hello, praise the Lord to all. Today I am going to explain the second word that is spoken on the cross. Let's read it. Truly I say to you, today you will be with me in paradise. Let's talk about the background or the context. யார் இந்த பேஜ் வந்துச்சு, யார் சொன்னா, எல்லாமே கேட்கலாம். When Jesus was hung on the cross, கடவுளை சிலுவையில் போட்டப்போ, there were 2 sinners. I'll give the complete background. First sinner என்ன சொல்கிறான்னா, if you are a God, rescue yourself and rescue me. அப்படின்னா கடவுள் சொல்லிங்கிறாரு, நீ ரெஸ்கியூ ஆகி எங்களை கூட ரெஸ்கியூ பண்ணிட்டேன்ட்டு கடவுளுக்கு சொல்லிங்கிறாரு. லைக் he is challenging God, doubting God and testing God. அதே மாதிரி செகண்ட் பர்சன் என்ன பண்ணுறேன்னா, லைக் he is also crucified. சொல்கிறேன்னா, remember me, he said to Jesus, remember me when you come into your kingdom. He is telling,
he deserves to be crucified and he is sinner. நான் பாவியாக இருக்கிற உங்கள் பரலோகத்து ராஜா வரப்போ என்ன ஒரு வாட்டி நினச்சிக்கோங்க. அப்போ கடவுள் என்ன சொல்கிறேன்னா, ரிப்ளை டு ஹிம், Jesus answered to him, truly I tell you, today you will be with me in paradise. So yes, got the salvation at the last moment. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கணுன்னா, we need to stop doubting God, testing God. What we need to do is repent for your sins. Salvation is for everyone, but it's up to you. You choose whether you want to be a person one who is doubting and mocking and giving challenges for God, or you want to be a person two who is going to tell that I am a sinner, confessing, surrendering to God. Praise the Lord. Thank you. ஹலோ ப்ரைஸ் லார்ட். ஸோ இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடே தீமில் லாஸ்ட் 7 வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அந்த லாஸ்ட் 7 வேர்ட்ஸில் 3வது வார்த்தை நான் பேச போகிறேன். ஸோ 3வது வார்த்தை எப்படியா சொல்லுது, John 19:26-27 when Jesus Christ therefore saw his mother and the disciple standing by whom he loved, he said unto his mother, Woman, behold the son. Then later said to John, behold thy mother. And from that hour John took her into his own house. ஸோ இந்த 2 வசனத்தான் 3வது வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவர் பேசுகிறாரு. ஸோ இந்த 2 வசனத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட் தெளிவாக சொல்கிறாரு. மரியாள் கிட்ட சொல்கிறாரு, மரியாளே இதோ என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் கிட்ட பேசுகிறாரு. அதே போல் யோவான் கிட்ட சொல்கிறாரு, யோவானே இதோ என்னுடைய தாயார் அப்படின்னு சொல்லிட்டு மதர் மேரியை காட்டுறாரு. ஸோ இந்த 2 வசனம் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சுனாக்கா, அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட ஜீசஸ் கிரைஸ்ட்டு அவரோட தாயார் கனம் பண்ண வல்லவராக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் அவர்கிட்ட எவ்வளோ உண்மையாக இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட்டும் யோவானும் எவ்வளோ உண்மையாக நல்ல. ஸோ as a conclusion, இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வளோ பொறுப்புள்ளவராக இருந்திருக்கிறாரு. கடைசி நிமிஷத்தில் கூட அவரோட தாயாரை அவரோட நண்பர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் முடிக்கிறாரு இந்த வார்த்தையை சொல்லி, நீங்கள் தான் பராமரிக்கணும், அவங்க கூட நீங்கள் தான் இருந்து கடைசி மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பராமரித்து ஜான்கிட்ட பேசுகிறாரு. ஸோ அதே போல் இன்னொரு பாயிண்ட்டு நான் இங்கே பார்க்குறேன், ஜான் எவ்வளோ உண்மையானவராக இருந்தார் ஏசப்பா கிட்ட. ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட ஜான் எவ்வளோ உண்மையாக இருந்தார். ஸோ நான் ஓல்டு கோத்ரூ பண்ணும்போது பார்த்தேன்னாக்கா, ஜீசஸ் கிரைஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது எல்லோரும் இருந்தாங்க கூட, ஆனால் யாருமே முன் வரல. ஆனால் ஜான் அவரோடு கூட இருந்தார். ஸோ இது என்ன குறிக்கிதுனாக்கா, ஜான் எவ்வளோ உண்மையானவனாரு ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட. ஸோ அவர் கஷ்டப்படும் போது அவர் கூட இருந்திருக்கிறாரு, அவர் போகையிலையும் வரைக்கிலையும் அவர் கூட இருந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜென்ரலாக நான் சொல்கிறேன், கஷ்டமான இருக்கிற சூழ்நிலை இருக்க மாட்டாங்க, நம்ம தனிமையில் இருக்கிற நிலைமையில் இருக்க மாட்டாங்க. ஆனால் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜான் இயேசு கிறிஸ்துவர்கிட்ட எந்த மாதிரி நிலைமையில் இருந்திருக்கிறாரு, உயிர் போகிற நிலைமையில் கூட லாஸ்ட் மட்டும் அவர் கூட இருந்திருக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பைபிளில். இது உண்மையாக இருந்திருக்குது. உயிர் போகிற நிலைமையில் கூட ஜான் இயேசு கிறிஸ்துவர்கிட்ட கூட இருந்திருக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இப்போ அப்படி இல்லை. அதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேன். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஜீசஸ் மரியாள் வரும்போது வசனம் இப்படி கூட ஒன்று சொல்லுது. ஃபர்ஸ்ட் 10 கமாண்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா, ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. ஸோ இந்த வசனம் எப்படின்னாக்கா, நம்ம பேரண்ட்ஸை நம்ம கனப்படுறவங்களாக இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கனம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வசனத்து மூலியமாக கற்றுக்கினேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யூர் டைம். Matthew 27:46. And about the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is, my God, why have you forsaken me? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். Matthew என்ன சொல்லுதுன்னா, ஏலி ஏலி லாமா சபத்கானி
சபக்தானி. அதுக்கு அர்த்தம்னா பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன் ஏசப்பா பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்டாருன்னா, ஏசப்பா பிதாவோட சித்தத்தினால பூமிக்கு வந்திருந்து, அதனால யார் ரத்தம் சிந்தணும், வாட்டி குத்தி பலி ஆகணும்னு ஏசப்பா கேட்கிறாரு. பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு. நம்ம கூட சில டைம் சொல்றோம் கைவிட்டுட்டீங்க. அவங்க யாருன்னா செத்துட்டாங்கன்னா, நம்ம தூரம் வைக்கிறவங்க யாருன்னா செத்துட்டாங்கன்னா நம்ம கேட்கும் ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ட்டு. ஐசையா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அது என்ன சொல்லுதுன்னா, அப்பா அம்மா மறந்தா கூட ஏசப்பா நம்மள மறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுது. இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மள ஏசப்பா கைவிட மாட்டாரு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம 5 சிலுவையில் இயேசப்பா சொன்ன 5வது வார்த்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். John chapter 19 verses 28. After this, Jesus, knowing that all was now finished, said to fulfill the scripture, I thirst. அப்படின்னு சொல்கிறார். இந்த தாகத்தை குறித்து நம்ம 3 பாகமாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஒன்று தன்னுடைய மனித ரூபத்தை, தன்னுடைய ஹியூமனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிலுவையின் இதில் அடிக்கப்பட்டு எவ்வளோ துன்புறுத்தப்பட்டு ஏன் அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாரா? ஏன்னா அவர் மனுஷராக இந்த பூமிக்கு வந்தார். ஸோ அதனால் அவர் நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 2வது பார்க்கும்போது சால்வேஷன். அவர் எத்தனையோ பேருக்கு தன்னை ப்ரூஃப் பண்ணார், நான் தான் மேசியா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணார். ஆனால் நிறைய பேர் அவங்க அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்துகிற மாதிரி ஏசப்பாவை பண்ணாங்க. ஆனாலும் ஏசப்பா அவங்க மேலே அன்பை தான் காட்டினார். அந்த மக்களுக்காக தேடி 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 போயிட்டே இருந்தார். ஏன்னா அந்த ஆத்மா மேலே அவ்வளோ தாகத்தோடு அவர், ஏன்னா அவர் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றதுக்காக அவர் தாகமாக அந்த ஹேட்டட் பீப்புளை கூட தேடி 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 போயிட்டே இருந்தார். ஸோ இதுதான் சால்வேஷன். 3வது பார்க்கும்போது வேதத்தோடைய கம்ப்ளீஷனுக்காக, ஒரு வேர்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அது எந்த வசனம்னா Psalms chapter 69 verses 21. They gave me a poison for food and for my thirst. They gave me a sour wine to drink. இது ஒரு ப்ராஃபஸி வேர்ட். ஸோ இந்த வேர்டு நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக. இது ஏன் இந்த வேர்டை நிறைவேற்றணும் அப்படின்னா, John chapter 19 verses 29 பார்த்தீங்கன்னா, a jar full of sour wine stood there. So they put a sponge full of the sour wine on a branch and held it to his mouth. ஸோ நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஜாடியில் கட்டி அந்த சார் வைனை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பாய்சனை கூட நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனுஷனாக இருந்தால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? இல்லை. ஆனாலும் ஏசப்பா 100க்கு 100 மனுஷனாகவும் இருந்தார், 100க்கு 100 கடவுளாகவும் இருந்தார். ஸோ அவருக்கு பாய்சன் தான் தர போகிறாங்க, நான் இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் எனக்கு பாய்சன் தான் தருவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுமே அவர் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, எல்லாத்து மேலேயும் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறோம். ஆனால் ஆத்மா மேலே நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இல்லாமல் உலக பிரமாணமாக நம்ம ரொம்ப ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம தாகமாக இருக்கணும்? நம்மளுக்கு என்ன அதில் ரிவார்டு கிடைச்சிட போகுது நம்ம ஆத்மா மேலே தாகமாக இருந்தா அப்படின்னா, ஏசியா chapter 44 verses 3 சொல்லப்படுது, தாகமுழுமே தண்ணீரை ஊற்றுவேன் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கான ரிவார்ட், நம்ம ஒரு ஆத்மாக்களை நம்ம தேட போகும்பொழுது அதுக்கான பலன், அதுக்கான ஒரு ரிவார்டு ஏசப்பா நம்மளுக்காக வச்சுருக்காரு. ஸோ நம்ம இனிமேலாவது நம்ம ஆத்மாக்களை தேட ஆரம்பிக்கலாம். அதை ஒரு கஷ்டமாக இல்லாமல் ஏசப்பாவுடைய சுமையை நம்ம சுமக்கிறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் நம்ம அதை சுமந்துக்கிட்டே போகலாம்.
இந்த வார்த்தை கொடுத்த இசப்பாக்கு கொடான கொடி நன்றி. 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என்னுடைய நிறைய காரியங்கள், பர்சனல் லைஃப் மெமரிஸு, அப்புறம் ஃபேமிலி லைஃப் மெமரிஸு, நிறைய காரியங்கள் வந்து போனது. காரணம் என்னென்னா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்ற இந்த கட்டம் எப்போ வரும் ஒரு மனுஷனுக்குன்னா, நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது, இல்லைடா முடிச்சுக்கலாம் வாழ்க்கையை, இதுக்கு மேலே வாழ்வது விரக்தியாக இருக்கிறது, தேவையே இல்லைன்ற அந்த சூழ்நிலையில் அந்த உணர்வில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னது என்ன பண்ணணும் தெரியாத ஏமாற்றமோ இல்லை அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாத கொழுப்பமாக இருக்கிறது நிமித்தமாக இந்த வார்த்தையை அந்த சிலுவையில் சொல்லலை. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன காரணம் என்னன்னா, எல்லாமே மாற்றத்துக்கு நேராய், இதோ துவக்கத்துக்கு நேராய், இதோ பரிசுத்தத்துக்கு நேராய், இதோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் துவக்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு காரியம் முடிச்சா தான் ஒரு காரியம் தொடங்கணும் இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய கடினமான சூழ்நிலைகளை, உன்னுடைய பாவமான வாழ்க்கையை, உனக்கு விரோதமாய் நின்ற காரியங்கள், உனக்கு வேதனையாய் கண்ட காரியங்கள் எல்லாமே உனக்கு முன்பதாய் எல்லாம் முடிந்ததுன்னு தான் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவ்விதமாக இந்த நாளில் நீங்களும் நானும் வாழ்க்கையோட முடிவில் நின்றா கூட இது முடிவு அல்ல, இதுதான் துவக்கம், இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன்ற அந்த உணர்வோடு நம்ம காணப்படணும். எதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால், பாவத்திலேருந்து விடுதலை வந்தாச்சு, அது முடிஞ்சிடுச்சு. பரிசுத்தத்திலேருந்து ஒரு முடிவு, பாவத்திலேருந்து ஒரு முடிவு வந்துச்சுன்னா பரிசுத்தத்தோட துவக்கம் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்பதை நம்புகிறேன். இந்த வசனம் படிக்கும் பொழுது ஒரு ரெஃபரன்ஸான வசனத்தை கர்த்தர் Proverbs chapter 23 verses 18, நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமாம், இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் அது எப்படி முடிவுக்கு வரும்னா, அது எல்லாம் நிச்சயமான ஒரு முடிவாக இருக்க பொழுது. ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் தலைக்குள்ள ஓடும். அப்படியா இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. எல்லாம் போத விடுறாய் அப்பா, முடியலடா சாமி, இல்லை ஏசு உங்கள் பக்கத்தில் இருக்க நீங்கள் வேண்டிக் கொள்வீங்கன்னா கர்த்தர்களை நடத்த வல்லவர். 7வது வார்த்தை இந்த நாளில் உங்களோடு பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என்ன 7வது வார்த்தை அப்படின்னா, 7வது வார்த்தையை நம்ம படித்தா லூக்கா 23 அதிகாரம் 46வது வசனம், மிகுந்த சத்தத்தோடு பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த நல்ல தேவன் என்ன இந்த இடத்துல நமக்கு சொல்லி நான் என்னை கொண்டு பேச வைக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுவது, மாம்சமோ பலவீனப்பட்டது, ஆனால் ஆவியோ உற்சாகமானது. அந்த உற்சாகமுள்ள ஆவியை நம்ம அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பணும். ஆனால் நம்ம மனுஷனுடைய சுபாவம் என்னன்னா, ஆவியை குளிராக்கிட்டு மாம்சத்தை உற்சாகமாக படுத்தி கொண்டு இருப்போம் அனலில். நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இந்த நாளில் என்ன நம்ம விருப்பத்துக்குள்ள நம்ம நம்ம செய்யாதபடிக்கு என்ன நம்ம விரும்பணும்னு கர்த்தர் உணர்த்துகிறார்னா, நம்ம ஆவியில் உற்சாகமும் பயங்கரமும் வைராக்கியமுமாய் காணப்படணும். கர்த்தர் முதலாவது இந்த வசனத்தை நிமித்தமாக என்ன பேசுகிறாருன்னா, ஆவியானவர் சுக கிறிஸ்து இது சிலுவையில் கடைசியாக சொன்ன காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அதுக்கப்புறம் எல்லாமே தொடர்ந்து இந்த காரியத்தை பிடிச்சு கொள்ளணும்னு. ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கணும். காரணம் என்னென்னா, ஆவியானது தீட்டுப்பட்டுச்சுன்னா அது காயச்சத்தை யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதே நம்ம மாம்சத்தில் ஏதாச்சும் கரைப்பட்டுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு குளிச்சிடுவோம், இல்லை நம்ம ஏதோ இடத்துல இருந்தால் குளிச்சிடுவோம். ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய ஆவிக்கு சுத்தத்தை கொடுக்கணும்னா அது கர்த்தருடைய ரத்தத்தினால், கர்த்தருடைய இரக்கத்தினால மாத்திரமே கூடும் என்பதை உங்களுக்கு நான் வழி உணர்த்துகிறேன். இந்த இடத்துல ஃபாதர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுனால பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை. இன்னும் இந்த கண்மூடித்தனமான புத்தியை கர்த்தர் மாற்றணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களையும் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு கர்த்தருடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதபடிக்கு உண்மையும் உத்தமும் தெளிவும் காணப்படுங்க. வார்த்தை எப்படி இருக்கிறதோ வார்த்தையா இருக்காதபடி செயல்ல கொண்டு வர உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பக்கமாக இப்படி யோசிச்சிருக்கலாம், இன்னொரு பக்கம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த 9ஆம் மணி நேரம் இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் அந்த வழியில் அவர் மரணத்தை சந்திச்சிருக்கும் பொழுது ஒரு நிமிஷமோ இல்லை அந்த ஒரு 3 நாளுக்குள்ள உலகம் எப்படியாப்பட்ட காரியத்தில், எப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலை கடந்து வந்திருக்கமா நினைக்கிறேன். எப்படி அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அந்த நேரம் எப்படி இருக்கணும், 9ஆம் மணி நேரம் போல தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா
அந்த வாழ்க்கை இருளாக இருக்கும், அந்த வாழ்க்கை சாபமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த 9ஆம் மணி நேரத்தில் நம்ம சிலுவைக்கு நேராய் கண் நோக்கி நம்ம எதிர்நோக்கி பார்த்து அப்படியா நம்ம வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட ஒப்பு கொடுத்து மாறிடுற ஏசப்பா, இனி இந்த வாழ்க்கையை நான் விரும்ப மாட்டேன் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, கர்த்தர் உங்களோட கூட இருந்து கர்த்தருடைய கிருபை நிமித்தமாய் உங்களை பாதுகாத்து கூட இருந்து நடத்தி ஆசீர்வாதமாக வைப்பார். கண்டிப்பாக இந்த நாளில் நான் உங்களுக்கு இன்னொரு வழி உணர்த்த விரும்புகிறேன். நான் பர்சனலாக உணர்ந்த ஒரு காரியம், ஒரு மனுஷனாக பிறந்த பிறகு கண்டிப்பாக உபத்திரங்கள் இருக்கும், வியாதி இருக்கும், கடினமான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த காரியத்தை மாற்றுவாரே ஆகில் அந்த காரியத்தில் நம்ம நிலைச்சு நிற்போமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பார். அதில் நம்ம நிலைச்சு நிற்கிற அளவுக்கு பலத்தை கொடுப்பார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நம்மளை ஒரு நாளும் திராணிக்கு மேலாய் சோதிக்க மாட்டார். ஆனால் நம்ம எந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ அதை பொறுத்து நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துலயே எந்த இடத்துல நம்ம தலை குனிஞ்சு போனோமோ அதே இடத்துல கத்த தலைகளை உயர்த்துகிற நல்ல தேவனா இருக்கிறார். இந்த நாளில் 7 காரியத்தை முடிக்க போறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 7 வார்த்தையை பேசின ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வார்த்தை சொன்னதை போல அப்பா, என் ஆவியை உடைய கையில ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்களுடைய ஆவிகளை உடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா, பரலோகத்துக்கு எதிர்நோக்கி வாழணும், உடைய வருகை எதிர்நோக்கி வாழணும், உண்மையாக காணப்படணும். இந்த குட் ஃப்ரைடே நாள் இது வருஷம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாள் அந்த சிலுவையில் நாங்கள் கண்ணோக்கி பார்க்கணும், அந்த சிலுவையை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கணும். நான் பாவம் செய்தா ஆண்டவரே என் நிமித்தமாக அந்த பாவம் ஆண்டவரே வரக்கூடாது, அந்த பாவத்தை ஆண்டவரே நான் பாவம் செய்யும் பொழுதுதான் உங்களை மறுபடியும் சிலுவையில் அறிகிறேன்ற அந்த உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் எனக்கும் வரணும். ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறீர். இது ஆண்டவரே ஒரு 20 பேர் இல்லை, 50 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, இது 1 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, ஆண்டவரே 1000 பேர் கிடையாது, ஒருத்தருக்கு இது ரட்சிப்பு போய் சேர்ந்தா கூட ஆண்டவரே பரலோக ராஜ்யம் சந்தோஷமா இருக்கும் என்பது நான் உணர்ந்து இந்த நாளில் ஜெபிக்கிறப்பா. என வசனம் சொல்லுகிறது போல, இதோ ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகம் மிகுந்த சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட நாங்கள் எல்லாம் ஜெபித்திருக்கிறோம். பேசின ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரை இன்னுமா ஆவியில பலனடையட்டும். கர்த்தருடைய அபர்விதமான கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு 30 பெருகி இருக்கிறாங்க, நாளைக்கு 60 100 அப்படியா கனி கொடுக்கலாம். ஆண்டவரே, ஒன்றிணைந்து கட்டுகிற உடைய ராஜ்யத்தை கர்த்தர் நீர் கனப்படுத்துங்க, நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, நீர் ஆசீர்வதிங்க. போதுமான அளவுக்கு எங்களோடு கூட இருங்க. ஒரு நாளும் நீர் இல்லாத வாழ்க்கையை விரும்பவும் நினைத்து பார்க்க கூடாத எங்களுக்கு நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படியா செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு காரியத்தோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை திறமட்டமாய் தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துங்க. ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென்.